நல்லதுதாம்மா செஞ்சிருக்காரு. கடவுளே மாமா ஐயோ அண்ணே போதும் ஐயோ அண்ணே ஐயோ பாத்துங்க அப்பா கொஞ்சம் பாத்துப்பா. தூரம் தாங்க முடிச்சிடலாங்க. பெரிய பாவம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு பாத்து. கடவுளே. பாத்துப்பா. என்ன மன்னிச்சிரு போதுங்க போதுங்க போதும். கடவுளே. முடிஞ்சிருச்சுங்க. எழுந்திருப்பா. எழுந்துருங்க. பாத்து. பத்திரம் பத்திரம். பாத்து பாத்து. பொறுமையாப்பா. கடவுளே, நான் செஞ்ச தப்புக்கலாம் என்ன நீ மன்னிச்சிடணும். மன்னிச்சு விடுப்பா. மன்னிச்சிரு. என்னங்க அப்பா அங்க பாருங்க. அங்க பாருங்க. எங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க. அங்கேயா? அப்படியே நான் கை பிடிச்சு கூட்டு போங்க. என்னம்மா இது? மெதுவா பொறுமையாப்பா. எங்க விழுந்துறாதீங்க. அண்ணே 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 ஐயோ பாருங்க அண்ணே பாத்து பாரு புனிதா என்ன பண்ணிருக்காருன்னு. என்ன மாமா இது? என்னதெல்லாம்? இல்ல மாப்பிள, மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. மாப்பிள என்னங்க? என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. கடவுளே என்ன அண்ணே என்னதெல்லாம்? என்னண்ணே இதெல்லாம்? என்ன பேச ஐயோ பாரு. பாவம் இந்த குழந்தை பூஜை பரிகாரம்னு என்னால எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்கிறேன். மாமா என்ன மாமா இதெல்லாம்? எல்லாம் இந்த படுபாவியால யாரும் ஏங்க எங்க கொஞ்சம் போய் சொல்லுமா. வேண்டாங்க. நான் பண்ண தப்புக்குதான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் இந்த பிராயச்சித்தம் பண்ணல. மாப்பிள என்ன சொன்னேன். மன்னிச்சிருங்க. ஐயோ, நாச்சி, என்னதெல்லாம்? என்ன நாச்சு முத்துனி? கொஞ்சம் எதையுமே நீ நிதானமா யோசிக்க மாட்டியா? கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல மாப்பிள மன்னிச்சுட்டேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். சொல்லு. ஐயோ இரு சொல்லுவீங்களா? இரு இரு. என்ன நாச்சி, கொஞ்சம் பொறுமையா இரு, பொறுமையா இரு. எம்மாடி மகளே புனிதா, சத்தியமா சொல்றோமா, அழகர்கிட்டயும் தேன்மொழிகிட்டயும் மன்னிப்பு கேட்டாதாம எனக்கு நிம்மதியே கிடைக்கும். இந்த மாமனை மன்னிச்சிருமா. மாமா புனிதா அண்ணன் இவ்ளோ தூரம் கெஞ்சி கேக்குறாருல்ல, நீ அண்ணனை மன்னிச்சிரு. மா மா என்னம்மா நீங்க என்ன பேசுறீங்க? மாமாவை மன்னிக்க நான் யாருமா? நான் சின்ன பொண்ணுமா. மாமா கடவுள் முன்னாடி தப்ப உணர்ந்ததே போதும். மன்னிச்சிருன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மாமா. ஐயோ அண்ணே. இந்த பாவத்தை நான் எங்க போய் கழுத பண்ணுவாங்களே. இந்த பாரு, எவ்வளவு சின்ன பொண்ணு எவ்வளவு பெரிய மனசுத்தனமா பேசுது பாரு. ஆனா இந்த பாவி அப்படி ஒரு மாடி நான் சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன்டா. நான் பண்ண தப்புக்கு அழகரு தேன்மொழி கபில எல்லாரையும் நிக்க வச்சு நான் மன்னிப்பு கேட்டாதாமா என் பொறப்புக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆமாமா. கபிலன் கிட்டயா? அவர்கிட்ட நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஐயோ அந்த கொடுமையை ஏன் கேக்குற? அன்னைக்கு நடந்த கலையபுரத்துல நான் கோவப்பட்டு கை வாங்கி அவனை அடிச்சு விட்டானேமா. ஏன் நீ சொல்லலையா மரகதா? அடிச்சிட்டீங்களா? அது அதை விடுங்கண்ணே. புனிதா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? என்னன்னு சொல்லுங்கம்மா. நான் என் அண்ணனுக்காக நானே நேர்ல போய் தேன்மொழி கிட்டயும் அழகர் அண்ணங்கிட்டயும் பேசுறேன். அவங்க கிட்ட நானே என் அண்ணன் சார்பா மன்னிப்பு கேக்குறேன். ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது? தப்பு பண்ணா மனசு விட்டு மன்னிப்பு கேட்கறது தான் உத்தம குணம். நானும் வரேன், சேர்ந்தே போலாம். ஆமா நம்ம போவோம். வாங்க. நாச்சி, ஐயோ, அண்ணே நீ எங்க வர? நீ இரு. வேண்டாம், நானே உன் சார்பா தேன்மொழி கிட்ட போய் பேசுறேன். நீ வர வேண்டாம். இல்லம்மா, இல்லம்மா. வேண்டாம். அது தப்பு சரியா வராது. ஐயோ நானே புனிதா நேர்ல பாரு, வந்து புனிதா சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. முடிஞ்சா கால்ல விழுந்து மன்னிப்பு ஐயோ, கேட்கலாமா? அண்ணே, மாமா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க மாமா. அம்மா அதை சொல்றாங்கல்ல, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அண்ணே நாங்களே போயிட்டு வந்துடுறோம். போய் மன்னிப்பு கேட்டுட்டு போன கையோட நம்ம சரவணன் தெய்வான கல்யாணத்துக்கு தேதி குறிக்கணும்ல, அதையும் முடிச்சிட்டு வந்துடுறோம்னே. என்னம்மா சரிம்மா. ஆனா மரகதா, என் தப்ப நான் முழுசா உணர்ந்துட்டேன்னு அழகர்கிட்டயும் தேன்மொழிகிட்டயும் நீ சொல்லணும். சொல்லுவியா?
கண்டிப்பா சொல்றேன்னே. மாப்பிள சொல்லுவீங்களா மாப்பிள? சொல்றேன்ப்பா. சொல்லணும் மாப்பிள. மணிமேகலை, அண்ணனை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஆ, சரி நீ சரிங்க, போலாம். வாமா பொண்ணு. சரி. வரமா வர. மணிமேகலை எங்க போயிட்டாங்களா? மணிமேகலை ஆ, போயிட்டாங்கங்க. பாடா இந்த நாச்சி முத்தாவது அழகர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா? எப்படி என் தங்கச்சியவே எனக்கு பறிஞ்சு பேச வச்ச பாத்தீங்கல்ல? அப்பா புனிதாவையே நம்ப வச்சீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க. எங்க எப்படியோங்க இனிமே இந்த அழகர்கிட்டயோ தேன்மொழிகிட்டயோ நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க கிட்ட அது மட்டும் என்ன? அது அவங்க கிட்ட எவங்கிட்டயும் மன்னிப்பும் கேட்க மாட்டான், தலை வணங்கவும் மாட்டாண்டி இந்த நாச்சி முத்து. பாத்துலாடி பாத்துலாம். வாங்க. வாமா. தேன்மொழி என்னங்க? வாங்க. வாமா. வணக்கம்ண்ணே. வாமா புனிதா. வாமா. அண்ணே அண்ணி, என்னண்ணே ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? வாங்க அண்ணி. வாமா புனிதா. என்னண்ணே உங்க வீடுண்ணே, உள்ள வாங்க வாங்க. மச்சான். வாங்க அண்ணி, வாமா. உட்காருமா. அண்ணே அண்ணி, இது உங்க வீடு, எப்ப வேணாலும் வரலாம். இருந்தாலும் திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க, அதான். எல்லாம் நல்ல விஷயம் பேசதாமா கிளம்பி வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் செஞ்சதுக்காக நான் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா அத்தை, நாச்சிமுத்து மாமாவுக்காக நானும் மன்னிப்பு கேக்குறேன். எங்களுக்காக அவரை மன்னிச்சிருங்க. இப்ப எதுக்காக நீங்க எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? மன்னிச்சிருங்க அண்ணி. பண்ற தப்பு எல்லாம் நாச்சிமுத்து அண்ணா பண்ணிக்கிட்டு இருக்காரு. புனிதாவே சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருப்பாரு. அப்புறம் மன்னிச்சிருன்னு கேட்டா என்னால எப்படி மன்னிக்க முடியும்? தேனு, உன் கோவம் நியாயமானதுதான். எங்க அண்ணன் தப்ப உணர்ந்து அதுக்கு தண்டனையா கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் எல்லாம் பண்ணாரு. அவரே உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிருக்காரு. ஆமாம்மா, அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு கிளம்பி வந்தோம். அந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு அடுத்து நடக்க போற நல்ல விஷயத்த பாப்போம்மா. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானமாக மாட்டேங்குது. நாச்சிமுத்துவை மன்னிக்கணும்னா நியாயமா நம்ம புனிதா தான் மன்னிக்கணும். ஏன்னா அந்த கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டது எல்லாமே புனிதா தான். ஆமா அண்ணே, புனிதா மட்டும் இல்லனா என் பொண்ணுடைய நிலைமையை யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரி விடு தேன்மொழி. இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு அப்பவே பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. நீ போய் வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்க. அம்மா இருமா, எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். வேண்டாம்மா. மாப்பிள, இது நம்ம வீடு, எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். முதல்ல நாங்க வந்த விஷயம் என்னன்னு சொல்றோம். தெய்வானங்கம்மா. அவ மாடியில தான் இருக்கானே. தேவானே, தேவானே, என்னம்மா? அத்தை மாமா வந்திருக்காங்க, வாமா.